இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துருக்கு கிவன் ஸ்ட்ரிங்கில் இருக்க கேரக்டரோட கவுண்ட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட கண்டென்ட் வந்து என்ன அப்படின்னா ஹலோ. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டென்ட் ஹலோ அப்படின்னா ஹெச் வந்துட்டு 1 டைம் இருக்குது கமெண்ட். ஓகே, இப்போ அகைன் வந்துட்டு இ வந்து 1 டைம் இருக்குது, எல் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது, ஓ வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் இருக்குது. ஓகே, இப்போ இதுதான் இதோட அந்த ஒரு கேரக்டரோட ஈச் அக்கரன்ஸோட கவுண்ட். ஓகே, ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்துட்டு லாஜிக்கலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா HashMap அப்படின்ற இந்த ஒரு மேப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது கலெக்ஷனில் ஜாவா 8ல் இருக்கிற ஒரு கான்செப்ட். ஸோ மேப் அப்படின்றது ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ அண்ட் வேல்யூ பேஸில் டேட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் மேப்போட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வந்து இந்த ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அந்த இதுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து என்ன வீடியோன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து சைஸை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கண்டென்ட் டாட் லென்த். ஓகே, எதுக்காகனா டைம் காம்ப்ளெக்சிட்டிக்காக. ஸோ ஏன்னா இந்த காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, ஸோ இந்த லென்த்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் பேக் மெத்தடு. ஒரு டைம் கால் ஆகுன்றதுனால அதோட கால் பண்ணுற டைம் எக்ஸிக்யூஷன் டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதனால நம்ம அதை வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஒரு வேரியபிளோட எக்ஸிக்யூஷன் அதாவது கால் பண்ணி எடுக்கிற டைம் வந்து ரொம்பவே கம்மி வென் கம்பேர் டு ஒரு மெத்தடு. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இந்த ப்ராசஸ்க்கு வரோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். இன்ட்டு i = 0, i less than size அண்ட் i ++. ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஐயோட வேல்யூ 0 எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு HashMapல இதை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஒரு HashMap நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ரிசல்ட்காக HashMap. அதில் வந்துட்டு கேரக்டர் நான் ஒரு கேரக்டருக்கு அகேன்ஸ்டாக எத்தனை அக்கரன்ஸ், அப்போது கேரக்டர் அதுக்கு அகேன்ஸ்டாக அந்த கீ வந்துட்டு கேரக்டர், அந்த அக்கரன்ஸ் வந்து இண்டீஜர். ஓகே, ஸோ ரிசல்ட் மேப் = நியூ HashMap. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ரிசல்ட் மேப் டாட் புட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டாட் கேரக்டர் ஆஃப் ஐ. ஓகே, அந்த கேரக்டர் எடுக்கிறோம். அதில் வந்து அதோட வேல்யூ 1 நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். நமக்கு இப்போ அவுட்புட் என்ன வந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ இதில் ரிசல்ட் மேப் சேவ் எக்ஸிக்யூட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோட வேல்யூ 2 டைம் இருக்குது, அதனால 2 வந்திருக்கும். ஓகே, ஏன் இதில் வந்து 2 வந்திருக்காது அப்படின்னா நம்ம அதுக்கான லாஜிக் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ அதுக்கான லாஜிக் என்னன்னா இப்போ நான் இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டோர் பண்ணுறேன் போது எனக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர் எடுக்குமா, எடுத்து வந்து என்ன பண்ணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஸோ அப்போ h = 1 வந்துடும். நெக்ஸ்ட் இ எடுக்கும், இயோட வேல்யூ 1 வந்து ஸ்டோர் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லுன்னு எடுக்கும், எல்லோட வேல்யூ 1 ஸ்டோர் பண்ணிடும். அதுக்கப்புறம் திரும்ப எல் எடுக்கும்போது எல் ஆல்ரெடி இந்த மேப்புக்குள்ள இருக்கு. ஸோ அப்போ நம்ம கீயை வந்து திரும்ப ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஒன்றா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஒரு கீ இருந்தது இல்லையா, அது வந்து ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மேப்புக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ண போகிற கீ வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இருந்துச்சுன்னா அந்த கீக்குள்ள ஒரு கவுண்ட் இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல இண்டிஜுவலில் ஒரு கவுண்ட் இருக்கும். அந்த வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அதை புதுசாக ஸ்டோர் பண்ணணும். ஓகே, அப்போ இவ்வளோ தான் நம்மளோட லாஜிக் வந்து இதில். இஃப் அதே மாதிரி இந்த கீ இருக்கா இல்லையான்றது செக் பண்ணுறதுக்கும் கண்டெய்ன்ஸ் கீ அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, ஸோ அதில் வந்து அந்த கீயை செக் பண்ணி நம்ம வந்து செக் இருக்கா இல்லையான்றதை ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இண்டீஜர் அப்படின்றத ஒரு வேரியபிள் கவுண்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளில் ரிசல்ட் மேப் டாட் கெட்னு கொடுத்துட்டு அந்த கேரக்டர் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த கேரக்டர் அந்த கீக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற அந்த கவுண்ட் வந்து எனக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு எரர் வருது. ஏன் எரர் வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இண்டீஜர் கவுண்ட். ஓகே, ஸோ இண்டீஜர் கேனாட் பி ரிசல்ட் டு எ வேரியபிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்ட்னு மாற்றிக்கலாம் இதை. ஸோ அகெயின் சேம் எரர். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு இதை கட் பண்ணி இது ப்ராக்கெட்குள்ளே போட்டு செக் பண்ணும். ஓகே, ஸோ இது ப்ராக்கெட் இல்லாதனால தான் நமக்கு இந்த எரர் வந்திருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த ப்ராசஸ் கீ உள்ள இல்லை அப்படின்னா நம்ம புதுசாக அதை ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஓகே,
அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம கவுண்ட் வந்துருச்சு. இப்போ இதில் ஆல்ரெடி கவுண்ட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி திரும்ப நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணலாம்னா அகெயின் இதே சேம் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். பட் நம்ம வந்து டேரெக்டாக 1ன்னு ஸ்டோர் பண்ணாமல் ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ ப்ளஸ் 1ன்னு பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு L+2 அப்படின்றது எனக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு கரெக்டான அவுட்புட் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ எப்படி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா E=2 அப்படின்னு வந்துருக்கு நமக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு இப்போ இந்த இடத்துல E 2 டைம்ஸ் இருக்குது, L 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போது ஈயோட கவுண்ட் அக்கரன்ஸ் 2, H-ஓடது 1, L-ஓடது 2, O-ஓடது 1. இப்போ நான் திரும்ப வந்துட்டு ஸோ O-ஓடது 2 மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு இதை நான் திரும்ப சேவ் பண்ணிவிட்டு ரீரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதோட வேல்யூ 2ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒரு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி ஒரு கிவன் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டரோட அக்கரன்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கைஸ். ஓகே, ஸோ வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சஜஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அடுத்த என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. பாய்.